சமையல் வித் சர்பியிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் பொங்கல் ரெசிபி தான் காமிக்க போறேன். எப்பவும் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா குதிரைவாலி பொங்கல். ரெண்டு விதமான ரெசிபி காமிக்க போறேன், இனிப்பு மற்றும் காரம். பொங்கல் செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 டம்ளர் குதிரைவாலி எடுத்திருக்கேன். குதிரைவாலி ரைஸை விட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இதை வச்சுதான் நம்ம இனிப்பு பொங்கலும் செய்ய போறோம், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்தினா போதும். விசில் போட்டு ஒரு 2 to 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பேன் அடுப்புல வச்சு பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். மற்ற எண்ணெய் நீங்க விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட ஸ்மெல் வரும், அதனால நெய் வந்து நல்லா சூட் ஆகும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்கலாம். 10 to 15 குருமிளகு சேர்த்துறேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துறேன். 6 to 7 முந்திரி சேர்த்துறேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய கார பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இனிப்பு பொங்கல் செய்யறதுக்கு அதே பேன்ல நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகி வரணும். ஒரு கையளவுக்கு காஞ்ச திராட்சை எடுத்து சேர்த்திக்கிறேன். ஒரு 7 to 8 முந்திரி எடுத்து உள்ள சேர்த்திக்கிறேன். காஞ்ச திராட்சை நல்லா பொல்லி வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு வச்சிருக்க குதிரைவாலி பருப்பு பாதி எண்ணெய் இதுல சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்வீட்காக இப்போ ப்ரௌன் சுகர் 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். நீங்க இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலா கருப்பட்டி சேர்த்திக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். கருப்பட்டி சேர்த்துற மாதிரி இருந்தா அதை நல்லா ஊறுக்கி வடிகட்டி சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துறேன். கொஞ்சமா குங்குமப்பூ தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என் சுவை தேடல் உங்களுடன் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.